மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ நண்பீஸ், மக்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சட்டசபையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் நேற்றுலேருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதிடர் ராதன் பண்டிட் அப்படின்றவருக்கு ஒரு பதவி ஒரு 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 செக்ரட்டரி மாதிரி பதவி ஒன்று கொடுத்துருந்தாரு. பட் அதற்கு நிறையா விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அது என்ன ஏது, அது சரியா தவறா அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 24 எம்எல்ஏ வந்து இங்கே ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க தான் வந்து பிஜேபி கூட இருந்தவங்க தானே, இப்போ மட்டும் அவங்க வந்து நல்லவங்களாயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா நம்ம உதயநிதி ப்ரோ வந்து கொஞ்சம் புத்திசாலியாக அப்பப்போ ஏதாவது பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாம். ஓகே மக்களே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜோதிடர் மேட்ருக்கு வருவோம். ஜோதிடர் ராதன் பண்டிட் இவருடைய ஹாரோஸ்கோப்லாம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எனக்கே வந்து ஹாரோஸ்கோப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஆக்சுவலி சிங்கப்பூர் பேஸ்ட், சிங்கப்பூரில் தான் இருந்து அவருடைய எல்லா அந்த ஹாரோஸ்கோப் எல்லாம் பார்க்குறாரு. இவர் சும்மா சாதாரண மாதிரி அஸ்ட்ராலஜர்லாம் கிடையாது. இவருக்கு இப்போ தளபதி அவர்கள் போட்டு கொடுத்தாருல ஒரு பதவி, அது இருந்தால் தான் இவர் பிழப்பு நடத்த முடியும் அப்படின்ற அந்த அந்த மாதிரி லெவல்லையும் கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா குறைஞ்சது 25,000 ரூபா மினிமம் சார்ஜ் கேட்பார். நானே அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். நம்மளால் அவ்வளோ கட்ட முடியல சார், தேங்க்யூன்னு சொல்லிட்டு நான் குட் பை சொல்லியாச்சு மெயில் கம்யூனிகேஷனில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர். இவர் அஸ்ட்ராலஜி மட்டும் சொல்லாமல் அது கூட லைஃப்பில் வந்து எப்படி நம்ம வாழணும் அதுக்கான சில டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் கொடுப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இவர் வந்து ஜெயலலிதா அம்மா காலகட்டத்துலேயும் சரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அரசியல் விட்டு விலைக்கு போய் ஜோசியம் மட்டும்தான் முழுசாக பார்த்துருந்துருக்காரு. இப்போ தளபதி அவர்கள் வந்தனால தளபதிக்கு கூட இருந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் இவருக்கு ஒரு செக்ரட்டரி தான், ஆல்மோஸ்ட் பர்சனல் செக்ரட்டரி மாதிரி, தளபதியோட பர்சனல் செக்ரட்டரி மாதிரி. இப்போ ஒரு ஒரு எம்டியை போய் பார்க்கணும்னா நீங்கள் யாரை பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு பிஏவை பார்க்கணும். பிஏ ஓகே சொன்னால் தான் எம்டியை பார்க்க முடியும். அப்படி ஆல்மோஸ்ட் அதே கேட்டகரி தான். மற்றபடி இவருக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதை கொடுத்ததுக்கு இங்கே மூக்கால் அழுகுறாங்க நம்ம கொத்தடிமை கூட்டமும், அதுக்கப்புறம் என்ன மற்ற கூட்டமும் வச்சுக்கங்களேன், மற்றும் பலர். ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று வேணும். வந்து 4 நாள் தான் அது தளபதி பதவியேற்று. இந்த 4 நாளில் தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இங்கே பேசுகிறதுக்கோ இங்கே அதை தூக்கி பிடிச்சி சொல்கிறதுக்கோ இங்கே ஆளுங்க இல்லை. ஆனால் இவர்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் ஏகப்பட்ட மீடியா செட்டப் வச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் கொத்தடிமை ஸ்டீம் இந்த 200 ஓபிஸ் இருக்காங்களா, இவங்கள வச்சு இன்னமும் இவர் மேலே வந்து அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் அவர் சாதாரண ஒரு நடிகரில் இருந்து அப்புறம் வந்து அரசியல் கட்சி தொடங்கி தலைவராகி அந்த டயத்துலேயே நீங்கள் அவர் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவர் சிஎம்மாக இருக்காரா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத அவங்கள பார்க்க கேட்க தோணுது. இப்போ இவர் வந்து ஒரு பிராமின் அப்படின்றனால இவர் வச்சதை வந்து பல லெஃப்ட் பார்ட்டிஸ், அதாவது இந்த கம்யூனிஸ்ட்டு, விசிகா இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தளபதிக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பல பேருக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லைன்னா அதை உடனே திருத்திப்பார். இது நீங்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கும்போது இக்க விட்டுட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதில் இக்கு போட்டவர். அப்படி இருக்கக்கூடிய நபர் சரி இதில் இவ்வளோ விமர்சனம் வருது அப்படின்னா இது சரி வராதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஜோதிடரை வந்து ரிவோக் பண்ணிட்டார். பர்சனலாக அவர் ஜோதிடம் பார்க்குறாரா, இவர்கிட்ட பார்க்கலையா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நம்புறவங்க பண்ணுவாங்க, நம்பாமல் இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. பட் இவர் என்ன மாதிரியான மனிதர் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இவங்க அதை புரிஞ்சுக்காமல் இவர் தப்பாகவே போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றது இந்த கொத்தடிமைஸ் கூட்டமும் மற்ற கூட்டமும் எப்போ புரிஞ்சுக்க முடியும் தெரியல. அட்லீஸ்ட் நம்மளாவது புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம பசங்களையும் நிறைய பேர் வந்து இது ஏன் அவருக்கு பண்ணணும், அது ஏன் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. முதல்ல கொஞ்சம் ரியல் வேர்ல்டுக்குள்ளே வாங்க. ஓகே, அப்புறம் சட்டசபையில் வந்து இன்றைக்கி நம்ம சின்ன தத்தின்னு சொல்லுவாங்க. நாம் இப்போ அதை சொல்லக்கூடாது. நம்ம வந்து திருந்திட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து எல்லோரும் டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறதுனால சின்னவர் உதயநிதி ப்ரோ சட்டசபைனா அவர் தூங்குற இடம் அது. அவருக்கு இப்போ வந்து முழிச்சிக்கிட்டார் போல இருக்குது. நம்ம தளபதி உள்ளே வந்தனால கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்காரு. முன்னாடி அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, ஜாலியாக இருந்தார். ஒரு வாட்டி உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு. அந்த சத்தம்லாம் அவருக்கு நல்லா தூக்கம் வரும் போல் இருக்குது. இன்றைக்கி முழிச்சிக்கிட்டு வந்து ரொம்ப அறிவார்ந்த சில கேள்விகள்லாம் வைக்கிறாரு. அதிலே வந்து நம்மளை இழிவுபடுத்துகிறாராம். என்னென்னா, நீங்கள் வந்து சிறுபான்மையினர் கட்சி, அதாவது சிறுபான்மையினர் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலை, எங்களுக்கு தான் 3 கோடி ஓட்டு விழுந்திருக்கு, உங்களுக்கு 1.5 கோடி ஓட்டு தான் விழுந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து ஒரு சிறுபான்மையினர் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சின்ன தத்தின்னு தான் அவரை சொல்லணும்.
ஏன்னா தத்தின்றது கெட்ட வார்த்தை கிடையாது. அந்த மேக்ஸ்லாம் வந்து ஒழுங்காக கணக்கு வழக்கு தெரில அப்படின்னா அவங்கள தத்தின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அவரை வந்து இப்போ சொல்லலாம் சின்ன தத்தின்னு. சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி, 10 பேர் நிற்கிறீங்க அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு ஆள் நிற்கிறாரு. 10 பேர் கூட 2 பேராக நின்று ஒரு 20 பேர் கணக்கு காட்டுறது பெருசா, ஒரு ஆள் பின்னாடி 10 பேர் நிற்கிறது பெருசா அப்படின்ற கேள்வியை நம்ம சின்ன தத்தி அவர்கள்ட்ட வைக்கிறோம். இப்போ அந்த 10 பேரில் சின்ன தத்தி கிட்ட கூட சேர்ந்துருந்த அந்த ஒரு 7-8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் தூக்கிட்டோம்னா அவர் கூட எத்தனை பேர் நிற்பாங்க? அப்போ அங்கே 2 பேர் தான் நிற்பாங்க. ஆனால் இங்கே ஒத்தாளுக்கு முன்னாடி 10 பேர் நிற்கிறாங்கப்பா சின்னவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு யாராவது புரிய வைங்க, ஏதாவது கேட்கணுன்றதுக்காக வந்து கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு தளபதி செம்ம ரிப்ளை கொடுத்தாரு. சாரி தலைவர், இப்போ தலைவர் ஆகிட்டார்ல, நாங்கள் வந்து சிறுபான்மையினர் தான், எங்கள் கட்சி வந்து சிறுபான்மையினருக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்றத செவுளு மேலே விசில் ஊதி சொல்லிட்டாப்புல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவரை வந்து சட்டசபையில் இன்றைக்கி அவருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிற நாள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவருக்கு அந்த மெஜாரிட்டி வந்தால் தான் இன்றைக்கி வந்து அவர் சிஎம்மாக அடுத்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 120 சீட் இருக்குது, இந்த லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாமே சேர்த்து 120 இருக்குது. பட் 24 எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சண்முகம் தலைமையில் அதிமுகலேருந்து விலகி வந்தவங்க வந்து ஓட்டு போட்டு மெஜாரிட்டியாக 144 வந்து இருக்காங்க. பட் அவரை நிராகரிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதில் நம்ம யார் பிரேமலதா அம்மாவா அக்காவா என்னன்னு சொல்கிறது, அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள். இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது. பெண்கள் சேஃப்டிக்கு ஒரு குழு போட்டதாக இருக்கட்டும், போதை கலாச்சாரத்துக்கு ஒரு இது பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் மூணுது, இதெல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரை ஏன் நான் நிராகரிக்கிறேன்னா, அவர் வந்து குதிரை பேரம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. குதிரை பேரம் செய்ததுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா பிரேமலதா மேடம் அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட்ட இருக்காது. நம்ம தினகரன் கிளப்பி விட்ட அந்த நியூஸு, ஆனால் கடைசியில் தினகரன் ஆளே இன்றைக்கி நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காப்புல. அது இவங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே குதிரை பேரம் அப்படின்னு சொன்னதுக்கு தளபதி ரிட்டன் கொடுத்தாரு. நாங்கள் குதிரை பேரம் செய்பவர் இல்லை, குதிரை வேகத்தில் அரசியல் செய்பவர் அப்படின்றத சொல்லாலும் செயலாலும் ஆல்ரெடி காமிச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்படி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது எந்த ஆட்சியிலுமே கிடையாது. ஒரு பசங்களாம் நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், ஏதாவது ஒரு இடத்துல வந்து குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் அடுத்த நாளே இல்லை அன்றைக்கி ஈவினிங்கே அந்த இடத்த போய் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆளுங்கள்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க ஒரு பவரில். ஸோ அப்போ இனிமே தான் அவங்க வந்து ஒவ்வொரு இடமும் பார்த்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி அதிகாரம் நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி பல இடங்களில் பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பல ஸ்கூல் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருந்த டாஸ்மாக் கடைகள்லாம் இவங்க ஆட்சியில் மூடாமல் இருந்த இப்போ இந்த ஆட்சியில் வந்து மூடியிருக்காங்க. இதனால் பல மதுப்பிரியர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, புலம்புறாங்க. ஆனால் அதையும் மீறி இன்னமும் காலையில் 6 மணிக்கு பாரில் சரக்கு வைக்கிறவங்க ஆளுங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதை இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடணும் அப்படின்றது அவர் வேண்டுகோளாக வைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி சட்டசபையில் ஒருத்தர் நிராகரிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்களா, என்ன மாதிரிலான காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு அரசியல் நாகரிகத்தோட எந்த மாதிரி தனி விமர்சனம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த சட்டசபையிலே பேசியிருக்காரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாண்பை நம்ம இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகள்கிட்ட பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ இவங்களோட மாண்பை தூக்கி நம்ம மொத்தமாக மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டோம். இனி எழுச்சி அப்படின்றது ஒன்று இங்கே கிடையாது, வீழ்ச்சி மட்டும்தான் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக வந்து இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து இப்போ தமிழக வெட்டி கழகத்தில் சேர்ந்துருக்காங்க. எல்லாம் ஒரு 24 பேர் சண்முகம் தலைமையில். ஸோ இது சரியா தவறா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து சின்ன லெவலில் மெஜாரிட்டி மிஸ் ஆயிடுச்சு. சின்னவர் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் நம்மலாம் வந்து அவங்க தான் பாராட்டு தோணும் வந்தானான்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும். பஸ் விடாமல் அதை விட்டுருந்தா நமக்கு வந்து பெரும்பான்மையாக வந்திருக்கும். சரி, அவங்க பண்ண சதியில் கொஞ்சம் நம்ம லாக் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஆதரவு கிடச்சிருச்சு. காங்கிரஸ் லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 120 சீட்டு. பட் இவங்க கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவர்கள் இன்னமும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்குன்றாரு. ஆனால் ஆதரவு இங்கே தரேன் இருக்காரு. காங்கிரஸ் ஓகே நம்பலாம், அவங்க கலந்து இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு சேம், அவங்களும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து திமுக கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன தான்
நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சிஎம் ஆகிறதுக்கு ஆதரவு கொடுத்தாலும் லைஃப் டைம் நம்மளால் விஷயத்தை நினச்சது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா செக்கு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மிரட்டல் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் 2 பேர் டக்குன்னு வெளியில் போயிட்டோம்னா ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற ஒரு செக் இருக்கும். சரி, இது ஆட்சி கவுந்தா என்னப்பா, திருப்பி தளபதி தான் நிற்க போகிறாரு, நின்று அவர் மெஜாரிட்டியாக ஜெயிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் யோசிக்கலாம். பட் அது அவ்வளோ சீக்கிரம் ஆட்சி கவிழ்ந்தால் உடனே எலெக்ஷன் வச்சுருவாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வந்து டைம் ஆகும். ஸோ அந்த டயத்துக்குள்ளே ஒரு மத்திய அரசு என்ன பண்ணுன்னு தெரியாது. மேபி அந்த அடுத்த எலெக்ஷனை வந்து அப்படியே இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது. அதாவது ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கல, 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு வந்து எல்லாருடைய பார்வையில் இது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு தமிழக கட்டிக்கிறதுக்கு. ஏன்னா 2 வருஷத்தில் ஒரு சிஎம் ஆகிட்டார். ஸோ 2 வருஷத்தில் சிஎம் ஆன ஒருத்தர் அந்த பதவியை வந்து தக்க வச்சுக்கிட்டு அந்த 5 வருஷத்தில் அவர் நினச்சதை மக்களுக்கு செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன் அப்போ மக்களுடைய மிகப்பெரிய அலையோட அவர் வந்து மெஜாரிட்டியில் ஜெயிப்பார். அப்போ இதை செய்யறதுக்கு அவங்க விட மாட்டாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்போ இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட் எப்பயுமே தேவை. எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு, நமக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு அதிமுக கிட்ட தான் போவோம் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. அதை தான் வந்து அவங்களும் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம அங்கே போகணுன்னு. பட் நம்ம அங்கே போகாமல் இருந்தனால இங்கே லெஃப்ட் பார்ட்டி சைடே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கு தூதுவராக இருந்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, வாயை மூடிட்டு எனக்கு என்னென்னு போகிறாரு, அவ்வளோ வெஞ்சன்ஸு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலையில் நான் ஈடுபட்டிருக்காங்க. அது இன்றைக்கி சண்முகம் வந்து கிளியராக டீட்டெயிலாக உட்காந்து பேட்டியே கொடுத்துட்டார். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, திருமாவளவன் ஏன் வந்து லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணார், அந்த ஒரு நாள் கேப் ஏன், அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான ஒரு பிளானில் இருந்தாங்க. அப்போ அவர் முதலமைச்சர்னால் மற்ற எல்லாருமே வந்து அமைச்சராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பப்பட் தான். பட் அதை கூட இபிஎஸ்னால் ஏற்றுக்க முடியல, நான் தான் முதலமைச்சராக இருப்பேன்னு சொல்லி சண்டை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுனால தான் இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோம், நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோம், நம்ம அசிங்கமாயிரும் மக்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அதிமுகவுடைய உண்மையான நிலைமையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்க அங்கே அதுக்கு மேலே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அங்கேருந்து அவங்க விலகி வந்து இங்கே நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க இப்போ பிஜேபியோட கிடையாது. இப்போ அவங்க வந்து கொலை அடிச்சிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணிடுவாங்க நீங்கள் கேட்கலாம். எஸ், அடிச்சிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த எம்எல்ஏ சப்போர்ட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க நம்ம எந்த ஒரு செயல் எடுத்து செய்யும் போதும், நல்ல செயல் செய்யும் போதும் இவங்க தடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு திமுகலேருந்து அழுத்தம் வரும், அதன் பேரில் நமக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ அந்த பயமே கிடையாது. நீங்கள் போகிறாந்தா போய்க்கிங்க, அங்கே 24 பேர் அங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு கேள்வி வரலாம், அந்த 24 பேரும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் அவர்கள் தான் சிஎம் அடுத்த 5 வருஷத்துக்குன்னு. இனிமே அவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரைலர் தான். இனிமே அவர் ஆட்டம் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் அவசரப்படாதீங்க. அரசியல் அப்படின்றதுல ஒரு சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் நம்ம சட்டத்திட்டம் இருக்குது. உண்மையாலுமே 107 சீட்டு வாங்கின விஜய் அவர்கள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்டம் இருந்திருந்தால் இன்றைக்கி யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. ஆனால் இந்த டிவிடெண்ட்டில் 118 இருந்தால் தான் ஒருத்தர் ஆட்சி பண்ண முடியுன்ற அந்த சட்டம் இருக்கிறதுனால நமக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுது. அப்படின்றது நம்ம தப்பு கிடையாது. இந்த சட்டத்தை இயற்றினவங்களை தப்பாக இருக்கலாம், இல்லை இந்த சட்டம் இப்படி தான் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் போடுங்க. பட் தேவையில்லாமல் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்களும் குழம்பி எங்களையும் குழப்பாதீங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.